ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு சாய் சுதாகர் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். கதி சக்தி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கு. கதினா என்ன, சக்தினா என்ன, அதை பற்றி விரிவாக சொல்லுங்க. நமது பாரத தேசத்தில் பார்த்தீங்கன்னா 2014 அப்புறம் நிறைய வளர்ச்சி திட்டங்கள், அதாவது ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியை மட்டும் இப்போ பார்க்குறோம். தேசத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னா கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு அதிகமாக இருந்தால் முதலீடுகள் அதிகமாக வரும், இண்டஸ்ட்ரீஸ் வளரும், எல்லாமே அதிகமாகும்போது வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் அண்ட் நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக உள்கட்டமைப்பை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது 2014 அப்போது அவங்க அப்படியே செயல்பட்டு கொண்டு வரும்பொழுது 2020 அப்புறம் என்ன பார்க்குறாங்கன்னா எல்லா திட்டங்களும் பட்ஜெட்டை தாண்டி போகுது. அதாவது ஒரு 100 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டால் அந்த ப்ராஜெக்ட் முடியும் பொழுது அது 120 கோடி 130 கோடி அந்த மாதிரி ஒரு 20% 30% அது மாதிரி பட்ஜெட் தாண்டி போகிற ஒரு நிலைப்பாட்டை பார்த்தாங்க. அதை பார்க்கும்பொழுது அதில் என்ன தெரிஞ்சதுன்னா, இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, அதாவது நம்ம 8 வழி சாலை 16 வழி சாலை வரைக்கும் போடுறாங்க பாரத் மாலா திட்டத்தில். அதில் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அது 16 கோடி, ஒரு கிலோமீட்டருக்கு செலவு 16 கோடி, அந்த லேண்டு டேக் ஓவரும் சேர்த்து இருந்தது. அது நாளடைவில் 20 ஆச்சு, 25 ஆச்சு, இப்போ 30 கோடியில் நிற்கிது. ஸோ அதனால் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி செலவினங்கள் அதிகமாகுது அப்படின்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதில் என்ன தெரிஞ்சதுன்னா, நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதில் கோஆர்டினேஷன் கம்மியாக இருக்குது. அதனால் லேண்டு டேக் ஓவர் பண்ணும்பொழுது, அரசாங்கம் நிலத்தை எடுக்கும் பொழுது, இல்லை அப்ரூவல்கள் பெறும் பொழுது, இந்த பட்ஜெட் அலோகேஷன் வரும் பொழுது, இந்த ஃபாரஸ்ட் அப்ரூவல் வரும் பொழுது, இது மாதிரி நிறைய அப்ரூவல்ஸ் அப்படி பார்க்கும்போது 17 மந்திரி சபைகள் இதில் சேர்ந்து செயல்பட்டால் தான் இதனுடைய செலவை குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதன்படி இந்த திட்டத்தில் 17 மந்திரி, அதாவது மினிஸ்ட்ரிஸை இந்த திட்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க. ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஃபினான்ஸ், இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி பல மந்திரி சபைகளை இதில் கொண்டு இணைச்சி இதுக்கு ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. நேஷ்னல் குரூப் பிளானிங் குரூப் அண்ட் ஸ்டேட் பிளானிங் குரூப். இது மாதிரி 2 வகையான குரூப்கள், மாநில அளவிலும் சரி மத்திய அளவிலும் சரி 2 குரூப் ஃபார்ம் பண்ணி இதனுடைய கோஆர்டினேஷன் அதிகமாக இருந்தால் இந்த செலவினங்களை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த திட்டத்தின் கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாரத் மாலான்னு இந்த ரோடு ஸ்கீம், இப்போ ரோடு ரொம்ப விரிவுபடுத்திகிட்டு இருக்காங்க. அண்ட் நதிகள் இணைப்பு திட்டம், அதுவும் இந்த திட்டத்தில் தான் வருது. நதிகள் இணைப்பு அது சாகர்மாலா ஸ்கீமில் வருது. சாகர்மாலாவில் இன்னொரு என்ன விஷயம் வருதுன்னா, இந்த ஹார்பர் இருக்கு இல்லையா, துறைமுகங்கள் மேம்படுத்தல். துறைமுகங்களில் நமக்கு ஒரு மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புரியாத ஒரு விஷயம் இருக்கும். கப்பல்கள் நம்ம நாட்டில் இத்தனை துறைமுகங்கள் இருந்தும் அருகாமையில் உள்ள ஸ்ரீலங்காவில் கொலம்போவில் போய் கப்பல் நிற்கிது, சிங்கப்பூரில் போய் கப்பல் நிற்கிது. ஸோ நான் ஒரு பொருள் யூரோப்லேருந்து வாங்கணுன்னா என் நாட்டில் அது இறங்காது, ஸ்ரீலங்காவில் போய் இறங்கும். ஸ்ரீலங்காலேருந்து செலவு பண்ணி நம்ம கொண்டு வரணும். அதனாலேயே நமக்கு இந்த ஃப்ரைட்டில் இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் அந்த இது பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற செலவு நம்ம நாட்டில் தான் ரொம்ப அதிகம். 13% ஜிடிபியில் நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் செலவு பண்ணுறோம். உலகத்தினுடைய சராசரி விகிதம் 8% தான் உலகத்தினுடைய சராசரி பர்சன்டேஜ். ஸோ இப்படி இருக்கும்பொழுது நாம் எப்படி காம்பீட் பண்ண முடியும்? அதனால தான் இப்போ அந்த துறைமுகத்தில் என்ன பிரச்சனைன்னா, நம்ம துறைமுகங்கள் எங்கேயுமே 400 மீட்டருக்கு அதிகமாக உள்ள கப்பல்கள்
எங்கேயுமே வந்து நிற்கிறதுக்காக வாய்ப்புகள் கிடையாது. அந்த கட்டமைப்பு துறைமுகத்தில் கிடையாது. ஆனால் மற்ற நாட்டில் அதுக்கு இப்போ சமீபத்தில் வந்த கொலம்போ துறைமுகத்தில் கூட அந்த கட்டமைப்பு இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனை வருது. ஸோ துறைமுகங்களையும் மேம்படுத்துகிறார்கள், விமான தளத்தையும் மேம்படுத்துகிறார்கள். இது எல்லாம் சேர்ந்து தான் கம்பைண்டாக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும் பொழுது நமக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு குறைவதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இப்போது இதுக்கு ஒரு பண ஒதுக்கீடு பண்ணணும். ஸோ எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்காக 110 லட்சம் கோடி, இந்த கட்டி சக்திக்கு மாத்திரம் 110 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த இந்த 17 மந்திரிகளையும் ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து, இப்போ அவங்களுடைய வேலை என்னென்னா, இப்போ ஒரு 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 இடத்துல ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, இல்லை ஒரு சாலை அமைக்க வேண்டும் அப்படின்னா, அந்த இடத்துல நிலத்தை எடுப்பதற்கு ஏதாவது பிரச்சனைன்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்டேட் போர்டில், ஸ்டேட் குரூப்பில் இருக்கிறவங்க அதில் தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். இல்லை முதலீடு வரல அப்படின்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேசுகிறதுக்கு அந்த சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்க தலையீடு செய்து இதை கொண்டு வர வேண்டும். ஸோ இப்படி எல்லாரும் செயல்பட்டு இந்த விஷயத்தை செய்ய வேண்டும். இப்போ இதில் துறைமுகங்கள் வருது, சாலைகள் வருது, நதிகள் இணைப்புகள் வருது, விமான தளங்கள் வருது, இது மாதிரி இப்போது ரோடில் 2 விஷயம் பண்ணியிருக்காங்க. நம்ம தேசத்தில் பார்த்திங்கன்னா நாடு முழுக்க ஒரு 12 இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் கூட தமிழகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தமிழகத்தில் இந்த 12 முதல்ல போட்ட இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் 3 இண்டஸ்ட்ரியல் காரிடார் தமிழகத்தில் போட்டிருக்காங்க. ஏன் அந்த மாதிரி போட்டாங்கன்னா, வைசாக் டு சென்னை ஒன்று போட்டாங்க, சென்னை டு தூத்துக்குடி ஒன்று போட்டாங்க, இந்த பக்கம் வந்து சென்னை டு பெங்களூர், அதாவது ஆந்திரா வழியாக பெங்களூருக்கு ஒன்று போட்டாங்க. ஏன் அந்த மாதிரி 3 கொடுத்தாங்கன்னா, நம்மக்கிட்ட தான் அந்த கட்டமைப்பு அதிகமாக இருக்குது. ஹார்பர் துறைமுகம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான துறைமுகங்கள், சின்னது பெருசே 3 துறைமுகம் இருக்குது. ஸோ இந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால நமக்கு அதிகப்படியான இது கொடுத்தாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு இந்த மேக் இன் இண்டியா ஸ்கீமில் நம்ம டிஃபென்ஸ் பொருள்கள்லாம் தயார் பண்ணுறதுக்கு மேக் இன் இண்டியா ஸ்கீமில் தான் இப்போ பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த டிஃபென்ஸுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நம்ம இறக்குமதி தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது இந்த ஒரு 2-3 வருஷங்களாக பார்த்திங்கன்னா ஏற்றுமதி வந்து இறக்குமதியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக தான் இந்த கட்டி சக்தி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார்கள். அந்த ஸ்கீமில் இந்த 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 டிஃபென்ஸ் காரிடார் 2ல் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து உத்தரப்பிரதேசில் போட்டிருக்காங்க, இன்னொன்று தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவு முக்கியத்துவம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு வந்து நாம் சொன்ன மாதிரி கட்டமைப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தொழிற்சாலைகளும் இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது, நம்ம செங்கல்பட்டு ரோடில் இருக்குது, அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது. தொழிற்சாலைகள் நிறைய இடத்துல நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அதே மாதிரி சவுத்தில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலும் நிறைய தொழிற்சாலைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த கட்டமைப்பெல்லாம் பார்த்து தான் இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரும் டிஃபென்ஸ் காரிடாரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இது வழங்கப்பட்டது. இதில் மாநில அரசுகளும் சேர்ந்து செயல்பட வேண்டும் கண்டிப்பாக. இல்லைன்னா இந்த ஒருங்கிணைச்சு செயல்படலை அப்படின்னா திரும்பவும் எல்லாமே டிலே ஆகும் அண்ட் எல்லாமே அந்த பட்ஜெட்டை தாண்டி போய்கொண்டே இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்தாங்க. அந்த ஃபீட்பேக்கில் என்ன தெரியுதுன்னா, லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஈஸியாக எடுக்கப்படுது, அந்த லேண்டு டேக் ஓவர் நிலம் எடுக்கணும் இல்லையா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, அதுவும் சுலபமாக முடியுது. அதே மாதிரி இந்த நதிநீர் இணைப்புகளுக்கும் அந்த துறைமுகங்கள் மேம்படுவதற்கும் இந்த சர்வே ரிப்போர்ட் எடுத்து அந்த நிலம் என்ன நிலம், அதில் போகலாமா, அந்த நதி நீரை இணைக்கலாமா, அந்த நதிகளை அந்த வழியாக இணைக்கலாமா, அந்த மாதிரி சர்வே ரிப்போர்ட் அதெல்லாம் கூட குறைந்த காலத்திலேயே இதெல்லாம் நிகழ்த்தப்படுது. அதே மாதிரி ரயில்வேஸில் வந்து
ரொம்ப முக்கியமாக அந்த அந்த ஃபைனல் டச், அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு இது வந்து மிகவும் உதவியாக இருக்கிறது அப்படின்றது ஒரு ஃபீட்பேக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த செலவினங்கள் அதிகரிக்கிறது 2020-21 விட 21-22 இந்த செலவினங்கள் அதிகப்படுவதை ஒரு பெருமளவு குறைச்சிருக்கிறதா இந்த சர்வே ரிப்போர்ட் பண்ணுது. ஆக எல்லாமே இந்த கட்டி சக்திக்குள்ளே கொண்டு வந்து, இந்த கட்டி சக்தி கொண்டு வந்தது வந்து அக்டோபர் 13, 2021 இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் ஏன் அந்த தேதியை இப்போ சொல்கிறேன்னா, கொண்டு வந்த ஒரு வருஷத்துலேயே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் இது எதுக்கு வழிவகுக்கும்னா, இன்னொரு அடுத்த ஒரு 25 ஆண்டில் அமிர்த காலம்னு சொல்கிறார் இல்லையா நம்ம பிரதமர், அது மாதிரி நம்ம நாடே முக்கியமாக ஒரு வேறு ரொம்ப மாறுபட்ட ஒரு நாடாக மாறுவதற்கு ஒரு கட்டமைப்பு இதுதான். இந்த வழியில் போகும்பொழுது நம்ம நாடு வந்து ஒரு 25 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ஒரு மிக சிறந்த நாடாக திகழும். ஜெய்ஹிந்த். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.